நீங்கள் சொல்கிறது ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அந்த மாதிரி சொல்கிறீங்களா சார்? எந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த நாட்டிலுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வாழ்க்கையில் கிடையாது. பட் இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தலை சிறந்த கல்லூரிகள் நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் எடுக்கிறேன். ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்கள். இப்போது நீங்கள் உங்கள் தம்பிக்கு ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னங்க ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜுக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஸ்டடி இன் யூகேன்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க, இப்போ என் தம்பி சூப்பர் மார்க் வச்சுருக்கான், எங்கள் அப்பா நான் எவ்வளோ இதுக்கு செலவு பண்ணாலும் தயார், நீங்கள் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அப்ளை பண்ணிவிடுங்க என் தம்பிக்குன்னு சொல்கிறீங்க. அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? மோஸ்ட்லி வேறு யூனிவர்சிட்டி சார், அதுக்கு நிகராக வேறு யூனிவர்சிட்டி இருக்குது, ரெஃபர் பண்ணுங்கள், இது பாருங்க. எக்ஸாக்ட்லி. ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜை உங்கள் தம்பிக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட அப்ளை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் கமிஷன் அந்த கல்லூரியிலேருந்து வராது. உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகங்கள், ப்ரைவேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்ராடில் ப்ரமோட் செய்யும் பொழுது தான் இங்கே கமிஷன் பார்த்தீங்கன்னா விளையாடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், கிரீன்விச் என்ற ஒரு பல்கலைக்கழகம் 350 கோடி ரூபாய் ஏஜென்ட்ஸுக்கு கமிஷனாகவே கொடுத்துருக்கு. ஃபார் இங்கேருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியா மட்டும் இல்லைங்க, மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏஜென்ட்ஸுக்குமே 28.7 மில்லியன் பவுண்ட்ஸ் கமிஷனாக சென்றிருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து. கிட்டத்தட்ட 350-360 கோடி கமிஷன் மட்டும். ஸோ இந்த கமிஷன்ன்ற ஒரு விஷயம் உள்ள வரும் பொழுது, அந்த மாதிரியான கல்லூரிகளில் மாணவர்கள் சென்று படிக்கும் பொழுது எந்த பயனும் இல்லை. 90-95 விழுக்காடு மாணவ மாணவிகள் மாட்டிக்கிறாங்க.